காங்கிரஸ் கட்சியின் தலைவர் EVKS இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அவர்களுக்கு எதிரிலே ஒரு நிரந்தரமான கொள்கை கிடையாது. அவர்களை பொறுத்தவரையில் வர இருக்கின்ற தேர்தலில் தமிழகத்தில் எப்படியாவது ஒரு 2-3 சீட்டுகள் பெற வேண்டும் என்ற நிலையில் தான் அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கட்சியினுடைய கொடி கோட்டையில் மட்டுமல்ல தமிழகத்திலே பறக்க முடியாத சூழ்நிலை இந்த தேர்தலுக்கு பிறகு இல்லை, அவர் வருவதாக சொல்லி இருக்கின்றார்கள். தேதி என்னவென்பது விரைவில் தெரியும். வந்தவுடன் நாங்கள் தயக்கம் காட்டுவதாக நீங்கள் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கர்நாடகா ஹைகோர்ட்டிலிருந்து டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கேஸை அப்பீல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அதற்கு 90 நாட்கள் அவகாசம் இருக்கின்றன. நீங்கள் தமிழ்நாடு தேர்தல் கமிஷனை போல இன்று ராஜினாமா செய்து இன்றைக்கே அதை ஒப்புக்கொண்டு நாளையே தேர்தலை அறிவிக்கின்ற அவசர கோலத்தில் கர்நாடக அரசு செயல்பட முடியாது. அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எல்லாருடைய சட்ட நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அதுபோல் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆச்சாரியா அவர்களும் அதே போல் கர்நாடக அட்வொகேட் ஜெனரல் அவர்களும் மேலிடத்தில் இந்த வழக்கை மேல்முறையீடு செய்வதற்கு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். விரைவில் சட்ட அமைச்சரும் முதலமைச்சரும் மேல்முறையீட்டுக்கான உத்தரவை பிறப்பிப்பார்கள் என்று நம்புகிறேன். எதுலையுமே பிரயோஜனம் இல்லைங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கும்போது எல்லாம் பண்ணிடுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகு தான் உண்மையை சொல்கிறாங்க. இந்த சம்பத்துன்னு ஒரு ஆணையர் ரிட்டையர் ஆனோட தான் சொன்னார், ஸ்ரீரங்க தேர்தலிலே பணம் ரொம்ப விளையாடிச்சு. அவர் இருக்கும்போது நடந்த அவரையா தடுத்து இருக்கக்கூடாதா? தமிழகத்தை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகளாக இருக்கின்றவர்கள் ஜெயலலிதாவுக்கும் அதிமுகவுக்கும் எடுபடிகளாகத்தான் இருக்கின்றார்கள். அது நியாயமான கோரிக்கை. கண்டிப்பாக வெயிலின் கொடுமை அதிகமாக இருக்கின்றது. ஆகவே பள்ளி திறப்பதை சிறிது நாட்கள் தள்ளி வைப்பது நல்லதாக